அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, தி டெரிட்டோரியல் ஆர்மி ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் 1948 ஆஃப்டர் இந்தியா கெயின்ட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1948ஆம் ஆண்டு பிராந்திய ராணுவ சட்டம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். ஓகேங்களா? டெரிட்டோரியல் ஆர்மி ஆக்ட் எப்பன்னு கூட கேட்கலாம். 1948 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது, the Territorial Army was formally inaugurated by Rajagopalachari, the first Indian Governor General on 9th October 1949 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரியால் 1949ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி பிராந்திய ராணுவம் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்ட் தான். இதை இனாகிரேட் பண்ணி வச்சது யாருன்னா 1948ல ஆக்ட் வந்திருந்தாலும் 1949 தான் இதை இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, பக்ரானங்கல் டேம் வாட்டர் ஷேரிங் டிஸ்பியூட் இஸ் பிட்வீன் விச் டூ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பக்ரானங்கல் அணைநீர் அணைநீர் பகிர்வு சர்ச்சை எந்த 2 மாநிலங்களுக்கு இடையே உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பக்ரானங்கல் அப்படின்னாலே நமக்கு பஞ்சாப் அண்ட் ஹரியானா தான். சரிங்களா? பஞ்சாப் வந்து தண்ணி ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது, த காயிதே மில்லத் லைப்ரரி வில் பி கன்ஸ்ட்ரக்டட் இன் விச் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காயிதே மில்லத் நூலகம் எந்த மாவட்டத்தில் கட்டப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார். திருநெல்வேலியில வரக்கூடிய நூலகத்துக்கு காயிதே மில்லத் அவர்கள் பெயர் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ திருநெல்வேலி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, சென்னையில வரக்கூடிய நூலகத்துக்கு, சென்னையில இருக்கக்கூடிய நூலகத்துக்கு அண்ணா பேர் வந்து இருக்கு. சென்னைக்கு அடுத்து திருச்சின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து காமராஜர் அவர்கள் பேர் வந்து வச்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, திருச்சியிலேருந்து மதுரைக்கு போனோம்னா, நமக்கு மதுரையில இருக்கக்கூடிய நூலகத்துக்கு கலைஞர் அவர்கள் பேர் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து மதுரையிலிருந்து நம்ம கோயம்புத்தூர் போனோம்னா, கோயம்புத்தூர்ல பெரியார் அவர்கள் பேர் வைக்கப்பட்டிருக்கு. அதே மாரி இப்ப திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நூலகத்துக்கு காயிதே மில்லத் அவர்கள் பேர் வைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, தி உமர் புலவர் அவார்ட் ஹாஸ் பீன் கன்ஃபர்டு டூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உமர் புலவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதர் மொய்தீன் அவர்களுக்கு, அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய காதர் மொய்தீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இந்த அமீர் அம்சா அப்படிங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கோட்டை அமீர் அப்படிங்கிற இந்த விருது வழங்கப்பட்டிருக்கும். கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மோனி அவார்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? கோட்டை அமீர் கம்யூனல் ஹார்மோனி அவார்டு அப்படிங்கிறது அமீர் அம்சா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். உமர் புலவர் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, காதர் மொய்தீன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது, தமிழ்நாடு ஆப்ஷன் எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர்? தமிழ்நாடு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 1947. ஸோ இந்த சட்டத்துக்கு கீழே தான் 10 நபர்கள் அல்லது 10க்கும் மேற்பட்ட நபர்கள் வேலை செய்யக்கூடிய கடைகள் எல்லாமே 24 மணி நேரமும் திறந்து வச்சுக்கலாம், ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜிஓவ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அந்த ஜிஓ நடைமுறையில இருக்கு. 2022ல பாஸ் பண்ணியிருப்பாங்க. 2025 வரைக்கும் அந்த ஜிஓ நடைமுறையில இருக்கு. ஓகேங்களா? 10 பேருக்கு மேல வேலை செய்யக்கூடிய கடையில எல்லாருமே ஆ 24 ஹவர்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த ஒரு ஜிஓ 2025ல முடிய போகுது. அதனால இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2028 வரைக்கும் இந்த ரெகுலேஷன் நடைமுறையில இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க் யூ.